அண்மை செய்தி. திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் தற்பொழுது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை துறைமுகம் தொகுதி தாவேகா வேட்பாளர் சிலோரா அசாத் மற்றும் அமைச்சர் சேகர் பாபு இடையே திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மீது தற்பொழுது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மீது தற்பொழுது போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். வாக்குப்பதிவின் போது தாவேகா வேட்பாளர் மற்றும் அவரது ஆதரவாளர்களிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த சம்பவத்தில் காரணம் காட்டி முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மீது போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், தொடர்ந்து உங்களுடைய தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். துறைமுக தொகுதி தாவேகா வேட்பாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபுக்கும் இந்த தேர்தல் முடிவு அன்று தள்ளுமொழி ஏற்பட்டது. இது தொடர்பாக சேகர் பாபு அசோக் சின்ஹா மீது தாக்குதலும் நடத்தப்பட்டது. இதனையடுத்து தனதுக்கும் தனது உயிருக்கும் தனது குடும்பத்தின் உயிருக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அசோக் சின்ஹா புகார் அளித்திருந்தார். இதனையடுத்து இந்த வழக்கு இது தொடர்பாக வடக்கு கடற்கரை காவல் நிலையம் தற்போது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருப்பதாக முதற்கட்ட தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் அவருக்கு வேறு ஏதாவது பாதுகாப்பு தேவைப்படும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு. முதல் கட்டமாக சென்னை காவல் ஆணையராக வழக்கு காவல் ஆணையர் அமல்ராஜ் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு இது ஒரு முதல் நடவடிக்கையாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. எனவே இனிமே இது போன்ற திமுகவினர் மீது அச்சுறுத்தல், திமுக மீது தொடர்ந்து இது போன்ற செயலில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு வாய்மொழி உத்தரவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.